வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். சொல்லலாம் ஓகே. தம்பி என்னப்பா இது மக்களே, ஐயோ சரியான குளிர் இருக்கு மக்களே. தம்பி நேற்றை விட நீ குளிர் தம்பி, இன்னைக்கு ரொம்ப அதிகம். எப்படி மைனஸ் இருக்குமா? அங்கே பாருங்க மக்களே, கார் மேலே பாருங்க மழை வேஞ்ச மாதிரி தா அப்படி ஐஸாக இருக்குதுங்க. கார் மேலே ஃபுல்லாக இதாக வருங்க. தம்பி போலமா? கார் எங்கிட்ட இருக்குதுங்க, அதனால தம்பி நின்றுக்கிறான். இந்தாங்கண்ணே. ஓகே, அப்பனுக்கு ஒரு அரோகரா, முருகா சரணம். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, கை விரைச்சி போச்சு மக்களே. அப்பா அப்படி தம்பி கையே அந்த தண்ணி தொட்டன்ல வலிக்குது தம்பி. எனக்கு எதுவுமே தம்பி இன்னைக்கு தான் நேத்து கூட ஊட்டி கிளைமேட் என்ஜாய் பண்ணல தம்பி. இன்னைக்கு எதையும் தொடலடா. அதான் தெரியுதா வரி வரியா? அதான் தம்பி வரி வரியா ரேகை தெரியுது. சரி போலாம். நீ நல்லா போட்டோ கொண்டுக்கிட்டே பயபல உஷாராயிட்டான். சீட்டில் அப்படி கூழ் கூழ் இருந்து. சரி போலாம் தம்பி, ஒரு ஊட்டி வந்து இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணா வந்தேன் அப்படி. அதனால சாத்தியமே இந்த குளிர். ஆமா மக்கள் இருக்கேன், போத்திக்கிட்டு கூப்பிட்றேன். ஹீட்டர் இல்லையா வண்டியில்? ஹீட்டர்லாம் இல்லைங்கண்ணே, காற்று தான் வருது. சரி லைட்டாக ஊற்றி கழுவிடலாமாண்ணா கண்ணடியை? அதுபி அது என்ன ரீசன் தெரியுமா? என்னதான் கழுவினாலும் உள்ள கப்புடுற மிஸ்ட் இருக்கிறனால அப்படி தான் இருக்கும். லைட்டாக சேனல் ஓப்பன் பண்ணி வைக்கணும். அதுதான் சிரமமான வேலைங்கிறியா? அது இதாக இருக்குது, மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அது உள்ள ஃபார்ம் ஆகிடும். ஹீட்டர் போட்டால் அது மிஸ்ட் கிளியர் ஆகிருக்கு, அதனால பிரச்சனை. ஆமாம், இப்போ ஜன்னல் லைட்டாக நீக்கி வைக்கணும். ஆமாம், அது ஏன் சார் நீக்கலாம், நீ பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்ட, நீக்கிட்ட. டோன்ட் வரி. சரிங்க மக்களே, கிளம்பியாச்சு ஊட்டியிலேருந்து. உங்களை கீழே போயிட்டு மீட் பண்ணுற மக்களே. விஜய் உங்க விஜய் உயிரண்ட பரட்டா. ஏ ஆர்பிலாம் இருக்குல்ல மக்களே. இந்த மலை ரயிலுங்கிறாங்கல்ல, அதை வருங்க, அது இது தாங்க வருது. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஊட்டியில் இந்த மலை ரயில் வர பாதையை பார்க்குறேன் சார். தா எங்கள் இதில் ஒரு நாள் வந்தே ஆகணுங்க. செமையாக இருக்குது. மலைக்கு மேலே ஏறி வர்றதுன்னா அப்படியே கொக்க மக்கா, அது எப்படி வரும் அந்த ட்ரெயின்? போகலாம் தம்பி கண்டிப்பாக வரும். இடையில இந்த மலை ரயிலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இடையில வந்து பள்ளிச்சக்கரம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க மக்களே. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, அந்த வீட்டையெல்லாம் பாருங்கள், சரியான சரிவில் கட்டியிருக்காங்க மக்களே. எப்படி தான் அங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்களா சாமி, இதெல்லாம் பெரிய விஷயம். ரெண்டாவது அது ஒரு பெரிய ஓட மாதிரி போகுது. இங்கே பாருங்கள், இந்த மலை ரயிலில் கீழே பாருங்கள், அது சரியாக இப்போ தெரில. அதான் ரெண்டு ட்ராக்கா, சென்டரில் வந்து ஒரு கிரிப்புக்காக ஒரு பள்ளிச்சக்கரம் ஒன்று. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அப்பா ஓகே தம்பி போகலாம். என்னதான் திரும்ப ஊட்டி நோக்கி குன்னூர்னு காமிக்கிறீங்களா மக்களே? ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம் மக்களே. அப்பா இங்கே பாருங்க மக்களே, குன்னூர் நகராட்சி தங்களை அன்புடன் வழி அனுப்பி வைக்கிறது, அப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? சரிங்க மக்களே, அப்படியே இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சா, கொடைக்கானல் எப்படி நம்ம சில்வர் ஃபால்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு செம ஃபால்ஸ் நல்லா இருக்குல்ல? ஓகே, இது ஒரு குறுகிய பாலம். அந்த பாலத்தில் நிற்கிற ரொம்ப தப்பு. இந்த பாருங்களா, உள்ள காட்டுக்காலன்னு வந்துட்டு இருக்கு. ஹார்லிக்ஸா பூஸ்டா? பூஸ்ட் ஒரு ஹார்லிக்ஸ் ஒரு பூஸ்ட்டுங்க 15 ரூபாய்ங்களா? ஓகே ஓகே பரவாயில்லையே. 15 ரூபாய்க்கு ஹார்லிக்ஸ் கிடைக்கும் ஐயா கடையில். அரை பாக்கெட் போட்டால் 15, முழு பாக்கெட் போட்டால் 25. அதான் டீயே 15 ரூபா, ஐயா ஹார்லிக்ஸே 15 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஹார்லிக்ஸ் ஒன்று, பூஸ்ட் ஒன்று. ஆஹா ஊற்றுங்க நல்லா ஜம்முன்னு. இதே ஊருங்களா? என்னதான் 7 கலந்த வயசானாலே பார்த்தீங்களா? இதை விட நேற்று வீடியோவில் ஒன்று போட்டிருந்தேங்க, அந்த ரெசார்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில், ரெசார்ட் வீடியோவில். அதில் அப்படியே ஊதர அப்படியே ஃபுல்லாக புகை, வாய் ஃபுல்லாக சிகரெட் குடிச்சு ஊதுனா எப்படி இருக்கு, அந்த மாதிரி புகை வந்தது.
டெய்டு கிராண்ட் வியூ ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் ஒன்று மக்களே. இப்போ நம்ம கிளம்பி வந்தோம்லங்க அந்த ரெசார்ட் தான். நீங்கள் ஊட்டி வந்தீங்க, நீங்கள் ஊட்டிக்கு முன்னாடி அந்த ரெசார்ட் இருக்குது, நல்லா தான் இருக்குதுங்க மக்களே. டிஸ்கிரிப்ஷனில் அவங்க ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுக்குறேன், வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். டியூட்டி வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க, சும்மா கேட்டு பாருங்கள் ஃபோன் பண்ணி. அதுக்குன்னு ஃபோட்டோ அடிச்சு இப்போ அதுக்குன்னு நைட்டு மிட் நைட்டில் ஃபோன் அடிச்சு இல்லைங்களா லபக்கு தாசுங்களான்னு கேட்காதீங்க, பிரபா ஒயின் ஷாப் ஆர்டருங்களான்னு கேட்காதீங்க. தம்பி வேறு அடிக்கடி வீர பரம்பரை ஏறுறாரு. மக்களே முன்னாடி பாருங்க எல்லாமே டீ எஸ்டேட்டு. இந்த மாதிரி நடுவால ஒரு வீடு தான். அண்ணா என்ன ஒரே வேபா ஊட்டி ரயில் பாருங்க, அங்கே சொன்னேன்ல இங்கே தான் வருது பாருங்க. அதான் அங்கிருந்தாங்க வருது தம்பி. கொல்ல ஃபுல்லாக ஃபாரஸ்ட்லேருந்து வருமாட்டிருக்குது. மெதுவாக போகும்போது நீங்கள் வெளியே நின்று என்ஜாய் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும். இயற்கைக்கு நடுவால் அப்படியே நம்ம போகிறது தம்பி சூப்பராக இருக்குயா. நாங்கள் ரோடு பாரு அந்த நைட்டில் தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் இது வந்த மேலே ஏறுறப்ப நைட்டில் ஏறினங்காட்டி தெரிலங்க மக்களே. போங்க பஸ் போங்க, நாங்கள் இயற்கையை ரசிச்சுட்டு வரோம். ஆஹா அந்த நேரம் பாறை உளுந்துருக்கு தெரியுதுங்களா தம்பி? பார்த்தா வரும் கையிடுங்களா, அந்த மலேசியா முருகன் இருக்குமல்ல அதே மாதிரி இருக்குல்ல மக்களே. அந்த மலேசியா முருகன் மலை இது இருக்குமல்லங்க, அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. மக்களே அப்படியே கீழே இறங்கி இங்கே வருங்க. ஓ ஐயோ செவ்வாயா இருக்குதுங்க அப்பா. இங்கே வருங்க மக்களே, மழை பெஞ்சுன்னா அதில் தண்ணி வரும்னு நினைக்கிறதா அந்த இடத்துல ஒரு சின்ன அருவி. இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு தான் இருக்கு அருவி. தம்பி அருவி அங்கே பாரு அந்த இடத்துல. அதான் வருங்க மக்களே அருவி. வா காட்டுக்கால எப்படி வருது தம்பி அந்த அருவி? இது குகைக்கால வருது தம்பி. இந்தா இங்கே பாருதா இந்த வீடியோ பாரு. பார்த்தா குகை மாதிரி தான் இருக்கு, சரியா தெரியலானா. வா செம்ம மக்களே, சரியான ஹைட்டு. அந்த மேலே போய் டவர் வச்சிருக்கானுங்க பாருங்க. வா செம்மல்ல. அதான் ஆனாங்க அங்கே போர்டு வச்சிருக்காங்க, காவல்துறை தடை செய்யப்பட்ட பகுதின்னு. இங்கே இந்த ரோடு எங்கேயோ போகுது. ஏங்க ஊட்டி வாங்க, சூப்பராக இருக்கு மக்களே. நல்ல கிளைமேட்டு அருமையாக இருக்கு. அரசு விரைவு பேருந்து நிறைய போகுதுங்க மக்களே, உதவி பேருந்து இதெல்லாம். அப்பா ரியலி ஒர்த்துங்க மக்களே. இதெல்லாம் வந்து இந்த நானு சுபாஷ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே கீழே இருக்கிற நம்ம மரமெல்லாம் பார்த்தா அந்த ப்ரக்கோலி இருக்குமில்லங்க, அந்த ப்ரக்கோலி மாதிரி இருக்குது, காலிஃப்ளவர் ப்ரக்கோலிலாம் இருக்குல்ல அதே மாதிரி. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் அந்த மரத்தினுடைய சைஸ் என்னங்கிறலாம் தெரியும். செமையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க மக்களே, ஆக்சுவலாக பார்க்கிங் எல்லாம் வந்து அப்படியே அங்கங்கே சைட்லேயே நிப்பாட்டிக்கிறாங்க. சரியான பெண்டா இருக்கு. அப்பா இறங்கும்போது இந்த இதில் இறங்கணும், வண்டி வருதுன்னு பார்த்துட்டு. மொக்கா மொக்கா சரியான பெண்டு. இப்போ என் பக்கமே இந்த பக்கமே வந்துட்டாரு தம்பி. சரி என் சைடே வந்துட்டாரு. நீ ஏன்டா முன்னாடி கோடு மாதிரி இருக்கு, அதில் மேகமா மேகம்னு நினைக்கிறேன். செமையா இருக்குல்ல. ஆமாம் அது என்னது கோடு மாதிரி மேகம் தானே? கருமேகம். கருமேகம் மேகம் பாருங்க மக்களே. சூரியன் எப்படி வண்டி கோடு ஓட்டு வச்சிருக்குதுன்னு பார்த்தா தம்பி. அதை பார்த்தா அந்த 3 பட்டை ஐட்டம் மாதிரி இருக்குதுல்ல சிவன். அந்த ஆத்மா பரமாத்மா மாதிரி செம. ஓகே என்ன போலாம். ஓடு முருகனுக்கு எடுத்து தலையா தலை.
ஐயோ இங்க பாருங்க, அருவி பாருங்க. இருந்து பேர் அதை கேட்டு விட்டு. ஓ அப்படித்தான் வர அவரு. வேற லெவல் கண்டென்ட். நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாழ்ந்துங்கடா. சூரிய பகவான் பாருங்க மக்களே, சூரிய பகவான பாருங்க 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 மக்களே. சூப்பரா இருக்கு மக்களே காடுகள். எலிஃபண்ட் கிராஸ் இயற்கையான மலை. மக்களே இங்க பாருங்க. இது வரும்போது எடுத்த மக்களே அப்ப கூட அவளை கிக்க தெரியல. கீழே சரியான பள்ளத்தாக்கு. எப்பா செமையா இருக்கு. என்ன குரங்கு செமையா இருக்கு தம்பி. மக்களே எல்லாம் ஒண்ணு உட்காந்துருக்குதுங்க. எப்படி ஜாமன் இருக்கா? இங்க பாருங்க இந்த மரம் பாருங்க, கீழ இருந்து அப்படியே தாவு வந்துருக்குது. சரியான ஹைட்டுங்க பாலம். இங்க பாருங்க மக்களே குளிருக்கு குரங்கெல்லாம் தெரியுதா? எல்லாம் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது பாருங்களேன். செமையாக இருக்குல்ல. இதே மாதிரி வர வழியில் இன்னொரு ஸ்டீல் பிரிட்ஜ் ஒன்று இருந்துச்சு மக்களே, அதை எடுக்க முடியல, அது மிஸ் ஆயிடுச்சு. செமையாக இருக்கு. ஒர்த்து மக்களே. கீழே வந்து அது வேடிக்கை எடுக்க மறந்துட்டு மக்களே. தான் அந்த இடத்துல தான் அதை செக் போஸ்ட்டு. அவ்வளோதான் மக்களே, வந்தாச்சுங்க கீழே. ரைட் எல்லாம் வெகு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஊட்டி. மக்களே இங்கே பாருங்க ஃபுல்லாக பார்க்க பாருங்க, செம்மையான ஸ்மெல்லுங்க மக்களே. பா சரியான வாசம். இந்த ரெண்டு சைடு ஃபுல்லாக பார்க்குதான், இங்கேயும் பார்க்கு இங்கேயும் பார்க்கு மக்களே. இங்கே பாருங்க இதுதான் அந்த மலை ரயிலுக்கான அது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிடையாது, அந்த பள்ளிச்சக்கரம் கிடையாது. மேலே போக போக பள்ளிச்சக்கரம் ஆரம்பமாகுது. ஓகே சூப்பர் போகலாம் தம்பி. ஓகே மக்களே அவ்வளோதாங்க, வெளியே வந்தாச்சு. ஒன்று கலக்குதாடா. தலைவரே பாஸ். மக்களே என்னடா சந்தில் முட்டுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை மக்களே, நர்சரி வந்து 9 மணிக்கு தான் நீக்குவாங்களாமா. அதனால் வந்து நான் வந்து ஈரோடு ஃபோன் அடித்தா நான் ஈரோடு, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னா. ஆனால் ஒட்டு நாற்று பெட்டரா இல்லை விதை நாற்று பெட்டரா? ஒட்டு நாற்று வைக்கிறது வந்து சீக்கிரம் காய் பிடிக்கும். விதை நாற்று லைஃப் கம்மி. ஆமாங்க. இது நார்மல் நாற்றுனா வரக்கு ஒரு 6-7 வருஷம் ஆகுங்க. 6-7 வருஷம் ஆகும். 6-7 வருஷம் ஆகுங்களா? இப்போ ஒட்டு நாற்றுனா எவ்வளோ நாள் ஆகும்? ஒட்டு நாற்றுனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதத்துல வரும். 6 மாதம் இதெல்லாம் பூவே அடிச்சிருக்குங்க. சரி, ஒட்டு நாற்றுல ஒன்று விதை நாற்றுல ஒன்று. மக்களே அவக்கேடா வாங்கலான்னு வந்திருக்கேன் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட், பட்டர் ஃப்ரூட்டுக்கு நான் அடிமையாயிட்டேன். இது ஒரு நர்சரிங்க மக்களே, செல்வா நர்சரின்னு சொல்லிட்டு இதை பாருங்க எல்லாமே வச்சுருக்காங்க. அரசு அங்கீகாரம் பெற்றதுன்னு போட்டிருக்காங்க. இவங்க ஃபோன் நம்பர் தான் பாருங்க அங்கே இருக்குது. சரிங்களா? 1992 ஆரம்பிச்சிட்டாரா தலைவரே? ரைட்டு. இங்கே பாருங்க வீட்டுக்கு தேவையான அத்தனையுமே. இது என்னென்னா ஹில் ஸ்டேஷன் கீழே இருக்குல்ல, ஊட்டிக்கு கீழே இருக்குல்ல. இப்போ மலை இறங்கி வந்தோடனே இருக்கிறேங்க. மேட்டுப்பாளையம் தான் அது. ஊட்டி வரத்துக்காக தான் இதுங்க செக் போஸ்ட்டு. ஸோ அது கீழேயே இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து என்ன செம்பருத்தியா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க மக்களே பூ. தம்பி இங்கே பாரு பூவெல்லாம் பாரு. பாருங்க மக்களே, எலுமிச்சியா கொழுமிச்சியா இல்லை ஆரஞ்சான்னு தெரில, இத்தனோன்லேயே பூ பிடிக்குது. அது அந்த ஒட்டு நாற்றுங்கிறது எல்லாம் தெரியுது. ஓ ரைட் இது எல்லாமே ஒட்டு நாற்று வெரைட்டி தான். தென்னம்பழம் பாருங்க, பாக்கு மரம், இது பாருங்க ரோசா பூச்செடி. இது பாருங்க மக்களே பலாப்பழத்தில் பாருங்க இதில் நிறைய வெரைட்டியெல்லாம் இருக்க மாட்டிருக்கு. அங்கே வந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துட்டார். அண்ணா இது ஒட்டு நாற்றுங்களா? நார்மல் விதை நாற்று. ஓ
ரைட் நல்லா இருக்குமாண்ணா? ஆ டேஸ்ட் நல்லா இருக்குமா? செம்மையாக இருக்குது தம்பி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லைங்கண்ணா. அவகேடோ ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப நல்லது. அண்ணா பார்க்குறேண்ணா, அதை வரேன் மக்களே. இங்கே தான் இருக்கா? ஓகே ஓகே மக்களே, அடுத்து பாருங்க மக்களே, இது பாருங்க தம்பி, பலாப்பழத்துலேயே பாரு தம்பி, இங்கே பாரு பலாப்பழத்தில் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி. மஞ்சள் வெரைட்டிங்கண்ணா. இல்லை அது ஓகேங்கண்ணா. கலரு பலாப்பழம் இந்த இது ஒரு வெரைட்டிங்களா? ஓ, மான் வந்து எல்லாம் கடிச்சிருங்க. ஆமாங்க. ஓ, மான் வந்து கடிச்சிருங்களா? ஓஹோ பாத்தியா? அதாங்க. காட்டுறேங்கண்ணா, வரேன். இங்கே பாருங்க மக்களே, இதெல்லாம் வந்து ஒரு வெரைட்டி. இதெல்லாம் பாருங்கல்ல, மானில் போட்டால் பட்டையம் மேய்ஞ்சிருச்சு தெரியுது. வாங்கண்ணே, காட்டுறேன்னாரு அண்ணன். ஓ சரி சரிங்க. ஓ, இது எல்லாமே அவகேடோ தாங்க மக்களே. இங்கே பாருங்க மக்களே, அவகேடோ. தம்பி, இது அப்படியே பழுத்ததுக்கப்புறம் எடுத்து அந்த ஊனு மாதிரி வரும், அதை அப்படியே எடுத்து சர்க்கரை போட்டு கலக்கி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஜூஸ் போடலாம், பாலில் ஜூஸ் போட்டு செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, அவகேடோ தெரியுதா? பட்டர் ஃப்ரூட் ஃபுல்லாக பாருங்க, காய்ச்சி இருக்குது பாருங்க. இது ஒட்டு மரம். ஓகே ஓகே. 10 வருஷத்துக்கு மேலே வருங்க. அதான் ஒட்டு மரம்னா மக்களே, சின்னதுலேயே காய் பிடிக்குமாமா. பரவாயில்லையே, செம்மங்க. இங்கே பாருங்க அதான் இந்த இடத்துல இருக்குது பாருங்க. அண்ணன் தலைக்கு மேலேயே இருந்துருக்குது. காய் நல்லா பெருசாக இருக்குது தம்பி. பழுத்துதுன்னா பச்சை கலர் தான், கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து ப்ரௌன் கலர் மாதிரி காயும் இருக்குங்க. ஒட்டு செடினா மக்களே அதான் சொன்னார், அந்த ஒட்டு செடினா அந்த சின்னதுலேயே காய்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறாரு. சீக்கிரம் காய்க்க சீக்கிரம் இதாகிடும், அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? எதுவுமே அதுதான், சீக்கிரம் பழம் கொடுத்தா அது சீக்கிரம் போயிடும். லேட்டாகி வந்ததுன்னா அது லைஃப் லாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து கொய்யாப்பழம். அப்படி இங்கே வருங்க மக்களே, இதெல்லாம் வந்து பாக்கு மரம். இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க மக்களே. இந்த பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இது ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா பணம் வெள்ளாமல் பண்ணுறோமல்ல, அந்த மாதிரி வெரைட்டிஸை வச்சுருக்காங்க எல்லாமே. இங்கே வர தம்பி, இது என்னமோ ஒரு காய், வியட்நாம் மல்டான் ஒன்று இருக்குது. இங்கே வர மிராக்கிள் ஃப்ரூட்டு. இது வந்து மிராக்கிள் ஃப்ரூட்டு. நீங்கள் வாயில் கடிச்சிங்கனாலுமே மறுபடியும் பச்சை மிளகா எடுத்து சாப்பிட்டாலும் காரம் தெரியாதுங்க. அதான் மிராக்கிள் ஃப்ரூட்டு. இங்கே இருக்கு வருங்கண்ணா. ஆமாம் தம்பி, பழங்கண்ணா. பழமா அது? ஆமாங்க, குறிச்சு சாப்பிடுங்க. இது சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டேஸ்ட் சாப்பிட்டாலும் தெரியாது. பரவாயில்லையே. பச்சை மிளகாய் கடிச்சிங்கனாலும் காக்க பால் மாதிரி வருது. இது சாப்பிடுங்க. இப்போ இந்த பக்கம் முடிச்சு இப்படி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடுங்க. சாப்பிட்டா நான் சாப்பிட்ருக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாய் கடிச்சிங்கனாலும் காக்காது. அது துப்பி அது சாப்பிட்டு அந்த இது அந்த உள்ள சாறு மட்டும் சாப்பிட்டு துப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புளிப்பு சாப்பிட்டாலும் புளிக்காது. எது சாப்பிட்டாலும் அந்த நாக்குக்கு அந்த சொரணை இருக்காதுங்க. ஓ, இது சாப்பிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சாப்பிடலாங்க. தெரியாமே கொடுக்குறேன். நம்ம இன்னைக்குப்பா. ஆமாம், இது அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் தான் இருக்கும். மக்கள் இங்கே பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட்டு. அப்புறம் அப்படியே எங்கே பாருங்க, ட்ராவல் பண்ணி இங்கே வந்தோம்னு வைங்க. இது மங்குஸ்தான். ரம்பூட்டான். தம்பி செம்ம தம்பி. நம்ம இது வாங்கிட்டு போகலாம் தம்பி. வாங்கிட்டு போகலாங்கண்ணா. மக்கள் இதெல்லாம் செம்ம, இதெல்லாம் நமக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழங்க. இந்த ரம்பூட்டான் பழம் கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது தம்பி, கண்டிப்பாக கிடைக்காது. ஊட்டிக்கு அடிவார மேட்டு பழங்கிறதுனால எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்குதுங்க. ஆமாம், அதான் உண்மை தம்பி. அங்கே வாரு, அது என்ன அது? ரெட்டு சிவப்பு நெல்லி தம்பி. அதுன்னு வாங்கிட்டு போகலாமா மக்களே? இன்னைக்கு ஒரு வேட்டை ஆடிய வேண்டியதான் மக்களே. அது தம்பி அவகேடா, அவர் சொன்னார்ல ஒட்டுனா தாத்தா பாரு. அண்ணா இல்லை அது ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சா? அப்போ ஆமாங்கண்ணா. என்னடா அது? இங்கே ரம்பூட்டான். இது பெருசு தம்பி, இது பெருசு. இது ஆரஞ்சா இருக்கு இல்லை அந்த மக்களே நார்த்தங்காயா இருக்கு இல்லைன்னா சின்ன செடியிலே பாருங்க எவ்வளோ பெரிய. ஆமாம், அதுதான் தம்பி. இதெல்லாம் அந்த ஒட்டு சம்திங் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே. மங்குஸ்தான் நல்லா இருக்குது. இதெல்லாம் ரேட் வருது. ரம்பூட்டான்ல. ஓகே, சின்னதே வாங்கிக்கலாம், பெருசு வேண்டாம். அது சின்னதே வாங்கிக்கலாம். ஆனால் இந்த சிவப்பு நெல்லி ஒன்று என்னண்ணே 9 மணிக்கு மேலே தான் ஓப்பன். நாங்கள் அதான் புரியுது. அண்ணா இது கொஞ்சம் வாங்க, எடுத்துகிட்டே போயிடுறோம். 2-3 எடுத்து வெரைட்டி எடுத்துகிட்டு போயிடுறோம். இந்த சிவப்பு நெல்லி ஒன்றுங்கண்ணா. இது கட்டாக இருக்குது, அதெல்லாம் வந்துருங்களா? வந்துருமா?
நல்லா தான் கொடுத்துருங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ஜம்முன்னு ஆமாம், ஆனால் வச்சா நல்லா மக்கள் பார்த்து நாளைக்கு வந்து வாங்கணும் உங்களை தேடி வந்து அந்த மாதிரி. ஓகே மக்களே பாருங்க, சிவப்பு நிலையம் எடுத்தாச்சு. ஆனால் இதில் ரம்பூட்டானில் ஒன்று பெருசு வேணுங்களா சின்னது வேணுங்களா? ஆனால் பெருசு வேணாண்ணா, அது நம்ம காருக்கு செட் ஆகாது. சின்னதே கொடுத்துருங்க. இங்கே இருக்குல்ல, நல்லா ஜம்முன்னு எடுத்து கொடுங்கண்ணே. ஒன்று வாங்கிட்டு போகிற மக்களே எல்லாத்தையும் காப்பாற்றணும். அண்ணா வருமா எங்கள் ஏரியாவுக்கு, ஈரோட்டுக்கு? எல்லா ஏரியாவுக்கு வரும். எல்லா ஏரியாவுக்கு வருமா? ரம்பூட்டான் எடுங்க, நல்லதான். ரம்பூட்டான் ஓகே. நானே வீட்டில் நிறைய வாங்கிட்டு போய் வைப்பேங்க. எதுக்காகனா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம தோட்டத்தில் விளைஞ்சு நம்மளே மருந்து அடிக்காமல் சாப்பிட்றோங்க. அதுக்கோசரம் தான் நானும் தடி வெட்டிட்டு இருக்கிறேன். தம்பி அங்கே வர ஆரஞ்சு, நின்று ஆரஞ்சுடா, இது காய்ச்சிருக்குடா. அண்ணா வாங்கண்ணே வெளியே வாங்க. ஆரஞ்சுங்க? ஆமாங்கண்ணா, டேபிள் ஆரஞ்சு. சாப்பிட்லாங்க அது. ஓ புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குமா? மக்கள் இங்கே பாருங்க, அந்த இது வேற ஏதோ ஆரஞ்சு தான் ஆரஞ்சு பாருங்க மக்களே, தோல் சாப்பிட்டா வடிப்பாங்க தெரியுதா? இங்கே ஃபுல்லாக பழுத்து இருக்குதுங்க. டேபிள் ஆரஞ்சாமா பேர்? இதா தம்பி இது எது பண்ணு இதை ஊறி. அதே மாதிரி இருக்குண்ணா, சின்ன ஆரஞ்சு. இது ஜூஸுக்குங்களா, இதை சாப்பிட்லாங்களா? ஜூஸ் போடுறக்கா? சாப்பிட முடியாது. ஜூஸ் போடலாம். சரி கூட வாங்கிட்டு போனால் இதில் ஜூஸ் போட்டு டெய்லி சாப்பிட்டா கிடக்குது. ரொம்ப புளிப்பாக இருக்கா? நல்லா தானே இருக்குண்ணே. இல்லை ஜாஸ்தியாக இருக்குண்ணே, புளிப்பு ஜாஸ்தியாக இனிக்குதுண்ணே. எங்கள் ஊர் கொழும்பு பழம் மாதிரி தான் இருக்குதுங்க. நல்லா அதெல்லாம் கொடுத்துருங்கண்ணே. மக்களே சூப்பராக இருக்குதுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குண்ணா. புளிப்பு ஜாஸ்தி. அண்ணா இது வாங்கிக்கலாமேண்ணா, அது வாங்குறது எதுக்குண்ணே? இது பெரிய ஆரஞ்சு. அது எவ்வளோ? அது வாங்குறதுக்கு நாக்பூர் ஆரஞ்சு. மக்களே இங்கே பாருங்க, நாக்பூர் ஆரஞ்சு. ஆனால் இதில் கொடுத்துருங்க, இது கொடுத்துருங்க, நாக்பூர் ஆரஞ்சு கொடுத்துருங்க. மக்களே எல்லோ ஸ்ட்ராபெரி குவா அப்படின்னு மாதிரி கொய்யா பழத்திலே வித்தியாசமானது. நடவு நடுறீங்களா? அது ஒரு விலகா போட்டுடலாம். அதான் கண்டிப்பாக இல்லைங்கண்ணே. அது இன்னும் இது இன்னும் ஒன்று வாங்குற மக்களே இன்னைக்கு நான் ஒரு 10 வெரைட்டி வாங்கி கொண்டே வைக்கிறேங்க. 10,000 செலவானாலும் பரவாயில்ல, 10,000 வாங்க மாட்டேன். ஆனால் முடிஞ்சாலும் கொஞ்சம் வாங்குறேன். ஏன்னா நம்ம அடிக்கடி இதெல்லாம் வந்து வாங்குற ரொம்ப நாளாக நஷ்டம் இருந்தேன். கை நம்ம தவறி போய்கிட்டே இருக்குது, விடக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கிறப்ப வாங்கி கொண்டு வச்சா நம்ம தோட்டத்தில். மக்களே அடுத்து பாருங்கள், மாம்பழத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. இங்கே பாருங்கன்னா சின்ன சிந்தோரம், இது வந்து நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது தான். இது இப்போ பூ வந்துருச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது நீலம் மேங்கோ. ஓகேங்களா, நீலம் மேங்கோ இதில் நீளமாக இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீலம் மேங்கோ. இங்கே பாருங்கள் தாய்லாந்து மேங்கோ பாருங்கள், தாய்லாந்து வெரைட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேங்கோவில் வந்து இது என்ன அப்படின்னா இந்த மேங்கோ கம்பல்சரி வாங்குற மக்களே. மியாசாகி இருக்குல்ல, இந்த மியாசாகி வந்து வாங்க போகிறேன். மாம்பழ கலரே பாருங்கள் என்ன கலர்னு தெரியுதுங்களா? ஸோ ஓகே மக்களே, இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது இங்கே அவைலபிள். விட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒரு 10 வெரைட்டியாட்டெல்லாம் வாங்கி கொண்டு போய் வளர்த்தணும், அதுதான் மேட்ரு. ஓகே மக்களே, எல்லாம் வாங்கி நான் மீட் பண்ணுறேன். மணி பிளான்ட் வாங்கணும். மணி பிளான்ட்டு அது என்னன்னாங்க தெரியுமா? எங்கள் அக்கா மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டை போட்டு கொண்டே வச்சாதான் பணம் வரும்னாங்க. நான் ஆட்டை போட்டுறேன். தம்பி இது மணி பிளான்ட் தானே? தம்பி ஆட்டை அது மிளகுண்ணா. மிளகா? மிளகு செடி. இது மணி இல்லைங்க, மிளகு. படம் அடி படம் தான் கிடைக்க வரைக்கும் மணி பிளானுக்கு கிடைக்க வரைக்கும். மிஸ் பண்ணிட்டோம் மக்களே. இன்னும் கொஞ்சம் நேரமே வந்துருந்தோம்னு வைங்க, மலை ரயில் போகிறத பார்த்துக்கலாம். 7:30 மணிக்கு கிளம்பிருந்தோம்மா. இதை பாரு, இங்கே தான் ட்ராக்கு. அடாடா, மலை ரயிலில் போக தான் முடியல, பார்க்க முடியாமல் போச்சு. இல்லை அடுத்த போயே பார்த்துடலாம் வாங்க. சரிங்க மக்களே, மொத்தமாக அண்ணங்கிட்ட இருக்குது. ஒரு பல்க் பர்ச்சேஸ் போட்டு போயிடலாம். அண்ணங்கிட்ட விசாரிச்சுட்டு என்னென்ன வெரைட்டி நல்லா இருக்குன்னு விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் என்னென்ன வாங்கிட்டு அதை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா மக்களே? கிருட்டுன்னு ஜம்முன்னு அண்ணங்கிட்ட வேணுங்கிறதெல்லாம் வாங்கியாச்சுங்க. காமிக்கிறேன், என்னென்ன வாங்கியிருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே வாருங்க, இதெல்லாம் வச்சு காருக்குள்ள இப்போ கொண்டு போக முடியுமான்னு தான் தெரியல. பில் என்ன வருன்னு தெரியல. ரைட்டுங்க மக்களே, அப்புறம் அப்படியே வாங்க இதுக்குள்ளே வந்து காமிக்கிறேன். பூச்செடிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதில் 8 பார்த்தோம் மக்களே. என்னென்னா இருங்க காமிக்கிறேன். இது ஆஃபீஸ்குள்ளே வச்சு வளர்க்கலாங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன், தெரியுதா?
அந்த கள்ளிச்செடி இருக்குமில்ல, கள்ளிச்செடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வெரைட்டி. இதில் நிறைய இருக்குதுங்க. ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்களேன். அழகாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, செடியிலேயே அப்படியே பட்டாணி இருக்க மாதிரி. இதெல்லாம் வந்து காமிச்சோம்னு வைங்களேன், ஒரு நாள் பத்தாது, இந்த ஒரு வீடியோ பத்தாது. இதெல்லாம் வந்து 10-15 வீடியோ போடணும். அந்த மாதிரி தான் அவ்வளோ வெரைட்டி இருக்குது. இங்கே பாருங்க, பாம்பு மாதிரி வருது. ஒவ்வொன்றையும் தனித்தன்மையாக சொல்லணும் அப்படின்னா அத்தனை இருக்குது. எங்கே இந்த மணி பிளான்ட் மட்டும் கிடச்சுன்னா ஆட்டையை போட்டு கொண்டே வைக்கலாம். மணி பிளான்ட்டே காணுங்க. சரிங்க மக்களே, அப்படியே சுற்றி அடித்து வந்து விட்டேன். இதை பாருங்க, இந்த இடத்துல ஒட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு தனி இதாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஏதோ பண்ணியிருக்காங்க. கிணறு பாருங்க, இங்கேயே வச்சுருக்காங்கப்பா. இங்கேயும் மாம்பழம் எல்லாமே இருக்குது. இது மியாசாக்கி. மக்களே, அங்கேருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இங்கே வாருங்க மக்களே, நான் தான் எடுத்தேன்னா தம்பி போட்டி ஓட்டிக்கிட்டு எல்லாத்துலேயும் ஜோடி எடுத்தாச்சுங்க மக்களே. எல்லாம் ஒன்று எடுக்கல, எல்லாத்துலேயும் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டுமே 700 ரூபா வருதாம்மா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா வியட்நாம் ஆரஞ்சாம்மா. ஜூஸ் போடுறதுக்கு சூப்பராக இருக்குமாம்மா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டேபிள் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் 2 என்னென்னா ரெட் அம்லா, சிவப்பு நெல்லி. அதுக்கப்புறம் தான் பாருங்கள், இது எல்லோ ஸ்ட்ராபெரி கோவான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கொய்யாப்பழம். அதுக்கப்புறம் இது ரம்புட்டான், இது வந்து நிழலில் வைக்கணுமாம்மா. இதில் 2 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் தம்பி இது என்னது? இது அட இதுதான் வாங்கவே வந்தோம். அவக்கேடா இதைத்தான் வாங்க வந்தோம். இது என்னன்னு கேட்டுட்டேன். இது வந்து இது நாத்துங்க, அது வந்து ஒட்டு. அது ஒட்டு, இது நாத்து. இதுதான் மெயினாக வாங்க வந்தது. மறந்துட்டீங்களே. அப்புறம் இது நாக்பூர் ஆரஞ்சு. அதுக்கப்புறம் மக்களே அங்கே வந்தீங்க அப்படின்னா மியாசகி மேங்கோ. அதுக்கப்புறம் ரோஸ் செடிகள். அதுக்கப்புறம் சித்தில் வந்து 2. அதே மாதிரி என்னது டேங்க் சூர்யா அப்படின்னு ஏதோ இதெல்லாம் பார்ப்பலாங்க. வச்சு பார்ப்போம், எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எதுக்கோ வாங்க மக்களே அப்படின்னு சொல்லி மனசு தேர்த்திக்க வேண்டியதான். ஸ்டார் ஃப்ரூட்டு. அப்புறம் இது மங்குஸ்தான் கம்பல்சரி நிழலில் பந்தல் போட்டு நிழல் இருக்கணுமாம்மா. இதுவும் இந்த மங்குஸ்தானும் இந்த ரம்புட்டான் இருக்குது பாருங்கள், இது 2 மட்டும் கம்பல்சரி நிழல் இருக்கணும். அது கூட வந்து இந்த ஆரஞ்சு எதுனா அந்த நாக்பூர் ஆரஞ்சு, இந்த 3 வந்து நிழல். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக ஓப்பனாக இருக்கலாம். இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ட்டார். இந்த 700 ரூபா இது ரொம்ப ஹை பட்ஜெட் சொன்னார் பாருங்க. இது வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் வெளிப்படையாக வைக்கலான்றாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வச்சு பாதுகாத்து ஃபஸ்ட்டு போய் வைக்கணும். அதான் மேட்ரு. ஆமாம், வைக்கணும். அதுக்கு முதல்ல காரில் எல்லாத்தையும் ஏற்றணும். இப்போ அதான் மேட்ரு. சரி, பேக்கெல்லாம் தூக்கி அந்த இது மேலே வை, அந்த டேங்க் மேலே வை. சரி, ஓகே மக்களே, ஏற்றிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன்.